விதி ரேகையில சனி விரலை நோக்கி அந்த விதி ரேகை போயிருந்தா, சூரிய விரலை நோக்கி கங்கண ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படி இருக்கிறதும், அதே ரேகை சனி விரலை நோக்கி இப்படி நேரா இந்த இந்த மேட்டுக்கு வந்துருச்சுன்னா, அப்படி வந்துருச்சுன்னா அவருக்கு புத்திர பௌத்திர பாக்கியம். பௌத்திரன்னா பேரம்பேத்தி, புத்திரனா குழந்தைங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் அவர் போய் சேர்வார். அப்ப நீடித்த ஆயுள் இருக்கும்னு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேரங்களை பார்ப்பாரு. புத்திர பௌத்திர பாக்கியமும் திரண்ட செல்வமும் சேரும். சுகபோகத்தோடு நீண்ட நாள் வாழ்வார். அவங்களே சொல்றாங்க, நீண்ட நாள் வாழ்வார். சுட்டு விரலை நோக்கி, சுட்டு விரல்னா இந்த குரு விரல் இந்த இருக்குல்ல, இதுதான் குரு விரல். இந்த சுட்டு விரலை நோக்கி கங்கண ரேகையிலிருந்து விதி ரேகை ஏறி இந்த குருமேட்ல போய் சேர்ந்திருந்ததுன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தன கர்த்தாவா இருப்பாரு. அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன இருக்கும்னா, அவர் கன்வெர்ட் ஆவார். தன்னுடைய ஜாதி விட்டு ஜாதி மனம் பண்றதோ அல்லது ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ல போயிடுறதோ, வேற்று மதத்துக்கு தழுவுறதோ, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த 3வது வகை விதி ரேகைக்கு அவரோட விதி அப்படி இருக்கும்னு அர்த்தம். பிறக்கும்போது ஒரு ஜாதியிலையோ அல்லது ஒரு மதத்திலேயோ பிறந்திருப்பாரு. அவர் வாழ்க்கை முடியும் போது வேற்று மதமோ அல்லது வேற்று ஜாதியாகவோ மாறி இருப்பார் அப்படின்றத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப விரல் மாதிரியே அடையாளம் இருக்கு. இந்த விரல் மாதிரியே அடையாளம், வாசற்கால் மாதிரி அடையாளம் இருக்கு. நிறைய ஜன்னல் இப்படிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி கதவு மாதிரி அடையாளம் இருக்கு சில ரேகைகள்லாம். இந்த மாதிரி விரல் மாதிரியோ இல்லை வாசக்கால் மாதிரியோ கதவு மாதிரியோ ஒருத்தருக்கு கையில ரேகை அமைப்பு இருந்துச்சுன்னா அவரு பெரிய ராஜ்யத்தை பெற்று அளவற்ற ஐஸ்வர்யங்கள் புகழோடும் 80 வயது வரை வாழ்வார். பூரண ஆயுள் அவருக்கு. பாருங்க, ராஜ்யத்தை பெற்றுன்னா அந்த காலத்துல சொல்லியிருக்குன்னா, இன்னைக்கு ராஜ்யத்தை பெற்றுனா ஒருவேளை அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு எடுத்துக்கலாம்.